இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பயங்கரமாக சமையல் வேலை தாங்க பண்ண போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிலத்தில் நாற்று எடுக்க ஆள் வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும். காலையில் எழுந்த உடனே தேவையான காய்கறிலாம் வெட்டி அம்மாட்ட கொடுத்துட்டு, அம்மா இன்றைக்கி முட்டை தொக்கு, சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு உடனே நாங்கள் நிலத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தம்பி போயிட்டு நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே குறை இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இவன் ப்ரைவேட் கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ 3 நாள் லீவ் அவனுக்கு. அதனால் நிலத்தில் இருக்க வேலையெல்லாம் காலையிலேயே செஞ்சிட்ருப்பான். ஏன்னா வெயில் ஏறிட்டால் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே நாற்று எடுக்கிறவங்க வந்துட்டாங்க. உடனே அம்மா அவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு முட்டை தொக்கு, உருளைக்கிழங்கு கூட்டெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டாங்க. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு போய் தான் அவங்க வேலை செய்யவே ஆரம்பித்தாங்க. நாற்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஃபுல்லாகவே இந்த மாதிரி குனிஞ்சிட்டே தான் எடுக்கணும், உட்காரலாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்றுல நிறைய பூச்சிலாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து தாங்க நாற்று எடுப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. டைம் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என் பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.